பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனோட மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம். இந்த நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா 27 அதிகாரம் 6 யாக்கோபே வேரூன்றி இஸ்ரவேலை பூத்து காய்த்து உலகத்தை பலன் கொண்டு நடத்துவாய். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையில வேரூன்றி நிற்கத்தக்கதாக இஸ்ரவேலை நீ பூத்து குலுங்குவாய். நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று சொன்னால், யாக்கோபுக்கு ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவங்க பூத்து குலுங்கத்தக்கதாக காய்த்து கனி கொடுக்கத்தக்கதான இவங்களுக்கு வனாந்தரத்தில் வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை அற்புதங்களை செய்தவர்களை யாக்கோபுடைய வாழ்க்கையில கோலும் கைமாய் போன யாக்கோப ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் அநேக மந்தைக்கு அதிகாரியாய் தலைவராய் மாற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எது இல்லையே என்று சொல்லுங்க பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கீங்களோ, இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தவர் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே செய்கிற பிஸ்னஸுகளில், வேலைகளில், குடும்பங்களில் அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை தந்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஜெபம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிற அன்பானே சுவாமி, யாக்கோபே நீ வேறொன்று வாழ்ந்து சொன்ன ஆண்டவரே, இஸ்ரவேலே நீ பூத்து காய்க்க கனிகொடிப்பான்னு சொல்லப்பார். எங்கள் பிள்ளைகள் வெறுமையா இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேறொன்று நிற்கத்தக்கதாக பூத்து குலுங்கத்தக்கதாக காய்த்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த பூமியில நிரப்பத்தக்கதான நன்மைகளை ஆசோலப்பா. இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை, தரித்திரங்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டு பரலோகத்திலிருந்து வருகிறோம். அற்புதங்கள், ஆசீர்வாதங்களை இந்த நாள் மகிழ்ச்சியை நீங்க காண செய்யுங்க, பொறுப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.